ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம வந்து என்விஆரை பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம என்விஆரில் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு என்விஆரை வந்து அன்பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. ஆக்சுவலாக இது 4 TB. இதில் உங்களுக்கு வந்து 1 TB 2 TB 3 TB 4 TB 6 TB 8 TB வரை மேக்ஸிமம் இப்போ இருக்குது. இது நல்ல பிராண்டு. ஆக்சுவலாக WD பப்புன்னு சொல்லிட்டு வெஸ்ட் டிஜிட்டல் நார்மலாக வந்து இதான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு. நம்ம வந்து நார்மலாக கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுறது வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு, டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து டிசைன் ஃபார் 24/7. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து கம்ப்ளீட்டாக சர்வேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, CCTV சிஸ்டம்காக யூஸ் பண்ணுறது. இதை வந்து நம்ம இப்போ எப்படி என்விஆரில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நம்ம என்விஆரோட பேக்கிங்குள்ளேயே வந்து ஹார்ட் டிஸ்க்கு உண்டான அக்சசரிஸும் வந்துடும். இது வந்து SATA கேபிள், இது வந்து பவர் கேபிள், அப்புறம் அதை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் என்விஆர் எடுத்தது அன்பேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 4 சைடுமே ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதில் மொத்தம் உங்களுக்கு வந்து 6 ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மேலே வெளியே வந்துடும். இவ்வளோதான் இருக்கும். வெளியே பார்க்க தான் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது. சின்ன இதான் கண்ட்ரோல் போர்டு, அதோட ஸ்டேட்டஸ் வயர், இவ்வளோதான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம SATA கேபிளை கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து SATA கேபிளோட பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ளகின் பண்ண முடிஞ்சு. ரெண்டாவது நம்ம ஹார்ட் டிஸ்க்கு உள்ள பவர் கேபிளை கனெக்ட் பண்ணணும். இந்த ஹார்ட் டிஸ்க் பவர் கேபிள், SATA கேபிளுக்கு பக்கத்துலேயே வந்து பவர் கேபிள் இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு பவர். இந்த இது வந்து உங்களுக்கு SATA கேபிள். SATA கேபிள் மீன்ஸ் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன், டேட்டா வந்து ஃப்ளோ ஆகிறது. ஸோ இதுவும் டிப் டைப் தான் இருக்கும். அவ்வளோதான். இது ரெண்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதே சேம் ப்ளக் வந்து ஃபஸ்ட்டு 2 இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு SATA கேபிள், அதை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறணும். அடுத்து பவர். இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இதை இப்படி வச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இது. இதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பக்குவமாக பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் வந்து வச்சுட்டாலோ இல்லை வெளியே எடுத்து வைக்கும்போது ஹார்டாக வச்சுட்டா கூட இது உள்ளே இருக்கிற சிப் வந்து வேறு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அது போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ என்றைக்குமே ஹார்ட் டிஸ்க்கை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ஹார்ட் டிஸ்க்குக்கான ஸ்க்ரூ. இதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறங்க. ஏன்னா இது ஸ்பெஷல் ஸ்க்ரூ, சின்னதாக இருக்கும், எங்கேயுமே கிடைக்காது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்கை இது கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பின்னாடி ரிமூவ் பண்ணி திருப்பிக்கிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்துடும். 4 இது கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக 2 இது வந்து மோர் தென் இனஃப். நீங்கள் என்றைக்குமே ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணும்போது 4 ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா கார்னரை வந்து நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக உட்காரும்.
ஸோ கரெக்டாக இதாயிரும், முன்ன பின்ன போகாது. ஸோ 2 ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்க்ரூ வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஹார்ட் டிஸ்கோட இன்ஸ்டலேஷன். ஸோ ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து NVR வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ண போகிறோம், இந்த NVR எப்படி ஆக்டிவேட் பண்ணோம், அப்படி அந்த இது ஃபுல்லாகவே வரப்போகிற வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.